ராகுல் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கட்டி அணைச்சு தான் வாங்கிட்டு வந்த இனிப்பை கொடுத்திருக்காரு. இத பத்தி தன்னோட எக்ஸ் பக்கத்துல ரொம்ப நெகிழ்ந்து போய் பதிவிட்டிருக்காரு நம்ம முதல்வர். Elder brother Stalin, I don't call any other politician brother. என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, நாட்டுக்கும் மாநிலங்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும் வகையில ராகுல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறதாகவும் பாராட்டினாரு. இந்த எலெக்ஷனோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான். கன்னியாகுமரியில நம்ம விஜய் வசந்த் அவர்களுடைய பிரச்சாரத்தை பாத்தீங்களா? கோடையில திடீர்னு பெஞ்ச மழையில கூட விடாம பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. அப்ப மழையில நனைஞ்சுக்கிட்டே பொதுமக்கள்ல சில பேர் மாலை அணிவிச்சாங்க. துரோகம் பண்ணவங்களை கன்னியாகுமரிக்குள்ளேயே வரக்கூடாத அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டு கோபத்தை காட்ட போறாங்க. மோடி அடிக்கடிக்கெல்லாம் வந்தது கிடையாது. மக்களுக்கு எதிர்ப்பா ஒரு சட்டத்தை வந்து ஏற்றணும் அப்படின்ற டைமுக்கு மட்டும் கரெக்டா வருவார். அதாகப்பட்டது மகாஜனங்களே. தம்பி, கண்ணுக்கு லட்சணமா பொண்ணு வேணும்னு கேக்குறீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உங்களோட சொந்த ஊர் எதுங்க? சொந்த பந்தங்கள் யாராவது வந்திருக்காங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளி. என்னங்க இவன்? நாம ஒண்ணு கேட்டா சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ உளறான். சம்பந்தம் இல்லாம இல்ல, சம்பந்தப்படுத்தி தான் உளறான். சார், என்ன பத்தி தான் ஏதோ பெருமையா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல தம்பி, நல்ல அறிவா பேசுறீங்க. உனக்கு 1 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுக்கலான்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் சார். ஏற்கனவே நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட ஒரு ஸ்வீட் வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆமா தம்பி, நாங்க கூட அந்த வீடியோவை பார்த்தோம். கோயம்புத்தூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தவர் திடீர்னு வண்டியை நிறுத்தி எதிர்ப்புறம் இருந்த ஸ்வீட் கடைக்கு சாலையை கிராஸ் பண்ணி போயிருக்காரு. அந்த கடையில இருந்தவங்களுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியா போயிடுச்சு. 1 கிலோ மைசூர் பாக் வாங்கி அது தன்னோட பிரதருக்குன்னு சொன்னாரு. கடையில இருந்தவங்கலாம் ராகுல் அவர்களோட போட்டோ எடுத்து உற்சாகம் ஆயிட்டாங்க. So who are you getting sweets for? My brother Stalin. இந்த ரோஸ் கலர் இருக்குல்ல, அது Thank you. எளிமையும் அன்பும் நிறைந்தவர் ராகுல் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு எடுத்துக்காட்டா ஆயிடுச்சு. விழாவில் ராகுல் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கட்டி அணைச்சு தான் வாங்கிட்டு வந்த இனிப்பை கொடுத்திருக்காரு. இதை பத்தி தன்னோட எக்ஸ் பக்கத்துல ரொம்ப நெகிழ்ந்து போய் பதிவிட்டிருக்காரு நம்ம முதல்வர். அது மட்டும் இல்ல, ராகுல் அவர்கள் ஸ்வீட் வாங்கின வீடியோவை காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள பக்கத்துல இருந்து பகிர்ந்திருக்காரு. இனிப்புக்கு மேல இனிப்பான செய்தியா இருக்கே சார். சரி, நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன பதிவிட்டு இருக்காரு? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். எனது சகோதரரின் இனிய செயலால் நான் பரவசம் அடைந்தேன். ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவிற்கு இனிப்பான வெற்றியை தரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஜூன் 4ஆம் தேதி ராகுல் அவர்களுக்கு மட்டும் இல்ல, இந்திய மக்களுக்கே இனிப்பான செய்தியா வரும்னு தான் நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் அவர்களோட இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் அவர்கள் பேசிய பேச்சும் செம்மையா இருந்துச்சு. எனக்கு தமிழ்நாட்டுக்கு வரதுன்றது ரொம்பவே பிடிக்கும். நான் தமிழ்நாட்டை விரும்புறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. மொழி, கலாச்சாரம், வரலாறு இதெல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பேசின அவரோட பேச்சு என்ன மாதிரி பல பேரை மெய்சிலுக்க வச்சிருச்சு. Love Tamil Nadu for many reasons. For me, the people of this state, your language, your history, they are a guide. They show me and give me direction. The affection and love all people of Tamil Nadu give me helps me in my work and inspires me. So it is always a pleasure for me to come here and speak to you. ஆமா தம்பி, மோடி மாதிரி தமிழ் வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி பேசுறவர் இல்ல நம்ம ராகுல் அவர்கள். உணவுபூர்வமா மனசுல இருந்து பேசுறவர். இந்த கூட்டத்தில் 30 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பது உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதையும் கவனிச்சியா? நீட் தேர்வு விலக்கு அளிப்பது தொடர்பா தமிழக மக்கள் முடிவுக்கு விட்டு விடுவோம். தமிழக விவசாயிகள் டெல்லியில் போராடினார்கள், அவர்களுடன் பேசினேன். குறைந்தபட்ச ஆதரவு விலை நிச்சயமாக வழங்குவோம். மோடி அரசு 16 லட்சம் கோடி ரூபாய் செல்வந்தர்களுக்கு கடன் விலக்கு அளித்தது. நாங்கள் வெற்றி பெற்றால் விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு. The first thing we are going to do is address the issue of unemployment in the country. There are 30 lakh vacant government jobs. We are going to hand those jobs to the youth of this country. தமிழக மக்களுக்கும் எனக்கும் உள்ளது குடும்ப ரீதியான உறவு. தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள். தமிழர் நாகரிகம் தொன்மையானது.
யாரை அங்கீகரிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். உங்களுக்கென்று தனி வரலாறு இருக்குன்னு சொன்ன ராகுல் அவர்கள் பேசிய பேச்சு உண்மையிலே உணர்வு பூர்வமா தான் இருந்துச்சு. மோடி, அதானி, RSS ஆகியவற்றுக்கு தமிழக மக்களின் குரல் சில கேள்விகளை கேக்குது. வரலாறு, மொழியை அவதூறாக பேசுகின்றனர். டெல்லி திரும்பியதும் ஒரே நாடு ஒரே மொழி என வலியுறுத்துகின்றனர். மற்ற மொழிகளை அங்கீகரிக்க கூடாது என்பதற்கு இவர்கள் யார்? இங்கு வந்தால் தோசை பிடிக்கும் என கூறிவிட்டு இங்கிருந்து சென்ற பின் தமிழக கலாச்சார மொழியை அவதூறாக பேசுகின்றனர் அப்படின்னும் ராகுல் அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்காரு. The moment I raised the Adani issue, immediately they took away my membership and my house. I was quite happy that they took my house. I didn't want their house. Millions of people in Tamil Nadu will open the door of their house for me because I don't have a political relationship with you. I have a loving family relationship with you. You come here and you say I like dosas, and then you go back to Delhi and you say one nation, one leader, one language. Why one language? Why not space for Tamil? Modi ji, you might like dosa, you might like vadas also, but that is not the issue here. Nobody cares whether you like dosa, you like vada. We care whether you like the Tamil language. நான் இது வரைக்கும் அரசியல்ல யாரையுமே அண்ணன்னு கூப்பிட்டதில்ல. எனக்கு ஒரு அண்ணன்னா அது ஸ்டாலின் அவர்கள் தான் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி பேசின ஸ்டாலின் அவர்களும் பிரதர் ராகுல்னு பாசமா கூப்பிட்டிருக்காரு. My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh? இந்தியாவினுடைய நம்பிக்கை நாயகன் டியர் பிரதர் என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே. ஆமாங்க, இது வெறும் அரசியல் வார்த்தை இல்ல, உணர்வு பூர்வமான உறவு. கூட்டத்துல பேசின முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் ஹீரோனோ, திமுக எப்போதும் சோதனை காலத்துல காங்கிரஸோட துணை நிற்கும்னு பேசினாரு. நாட்டுக்கும் மாநிலங்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும் வகையில ராகுல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறதாகவும் பாராட்டினாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோள் நிற்கிறது. திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி. அதே நேரத்தில் எப்பொழுதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி. இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான். திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு. பிரதர் ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக. சார், தமிழ்நாடு முழுக்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்கள்லாம் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. கன்னியாகுமரியில நம்ம விஜய் வசந்த் அவர்களுடைய பிரச்சாரத்தை பாத்தீங்களா? பார்த்தேன் தம்பி. கோடையில திடீர்னு பெஞ்ச மழையில கூட விடாம பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. அப்ப மழையில நனைஞ்சுக்கிட்டே பொதுமக்கள்ல சில பேர் மாலை அணிவிச்சாங்க. இந்த காட்சி பார்க்கறதுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. கன்னியாகுமரியில தமிழ்நாடு மாநில ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசின பேச்ச பாத்தீங்களா? செமையா இருந்துச்சுல? ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். இங்க ஒரு துரோகம் நடந்திருக்கு. துரோகம் பண்ணவங்கள கன்னியாகுமரியிலேயே நுழைய விடாத அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டு கோபத்தை வெளிக்காட்ட போறாங்கன்னு பேசியிருக்காரு. இங்கே ஒரு துரோகம் நடந்திருக்கு. விளவங்கோடு மக்கள் அதுக்கு சரியான பதிலடியை கொடுப்பார்கள். துரோகம் பண்ணவங்களை கன்னியாகுமரிக்குள்ளேயே வரவிடாத அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டு கோபத்தை காட்ட போகிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமை ஒரு 4-5 முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிற பொருளாதாரம். இது நாங்கள் வந்தோன்னா டெஃபினட்டாக மிடில் கிளாஸுக்கும் ஏழைகளுக்கும் ஏற்ற பொருளாதாரமாக இருக்கும். திமுக தரப்புல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. விமர்சனத்திற்கான காரணத்தையும் பட்டியல் போட்டிருக்காங்க. ஆமா தம்பி, எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள்னு திமுக கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கு. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது, ஒரே நாடு ஒரே தேர்தலில் அதிமுகவின் நிலைப்பாடு, ஸ்டெர்லைட் பிரச்சனை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்னு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைகள் பற்றியும் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு பற்றியும் பட்டியல் போட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சார், திமுக பத்தி இன்னொரு தகவலும் இருக்கு. தேர்தல் ஆணையம் தங்களுக்கு விளம்பரம் செய்ய முன் அனுமதி கொடுக்காததை பத்தி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்காங்களாமே. இந்த நியூஸ் எனக்கு தெரியும்.
திமுகவோட தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிக்கிறதுல தேர்தல் ஆணையம் பாரபட்சமா செயல்படுறதா கூறி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துல திமுக வழக்கு தொடர்ந்திருக்காங்க. தேர்தல் விளம்பரம் செய்ய அனுமதி கோரிய திமுகவோட விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் நிராகரித்த நிலையில வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த வழக்கு 15ஆம் தேதி விசாரணைக்கு வருது. தேர்தல் ஆணையமும் பாரபட்சமா நடக்குதா? எல்லாமே மோடியின் கட்டுப்பாட்டிலையும் பாஜகவின் கட்டுப்பாட்டிலையும் இருந்தா மக்கள் என்ன செய்வாங்க? நாடாளுமன்றத்துக்கு கூட பிரதமர் மோடி ஒழுங்கா வரதில்ல, கௌரவ நடிகர் மாதிரி தான் வராருன்னு எம்பி கனிமொழி அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. மக்களுடைய நிலைமையை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. இந்த நிலைமையை மாத்துறதுக்கு தான் இப்ப தேர்தல் வருது. மக்கள் ரொம்பவே தெளிவா தான் இருக்காங்க தம்பி. 10 வருஷம் பாஜக ஆட்சியும் கௌரவ நடிகர் ஆட்சியும் அவங்கள ரொம்பவே பாடாப்படுத்தி இருக்கு. கனிமொழி எம்பி அவர்கள் சொன்ன இந்த கருத்தை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க நீயே பாரு. பாராளுமன்றன்றது பாராளுமன்றம் கூடும்போது பிரதமர் வந்து ஒரு நல்ல திட்டங்கள் அந்த திட்டங்கள் சொல்கிறதுக்கோசம் அவர் அடிக்கடிக்கு வந்து போனால் நல்லாயிருக்கும். மோடி வந்து பார்த்தோன்னா அடிக்கடிக்கெல்லாம் வந்தது கிடையாது. எதை மாதிரி டைமுக்கு வருவார் அப்படின்னாக்கா, மக்களுக்கு எதிர்ப்பாக ஒரு சட்டத்தை வந்து ஏற்றணும் அப்படின்ற டைமுக்கு மட்டும் கரெக்டாக வருவார். மற்ற டைம் பார்த்தோன்னாக்கா எல்லாமே வெளியில் வந்து சுற்றுப்பயணம் மட்டும்தான் அதிகமாகவே இருந்திருக்கு. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா பாராளுமன்றம் அவர் தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்தோன்னா அவரோட அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னாக்கா ஒரு 20 இருக்க மாட்டதே டவுட்டு. அது மக்கள் என்ன கேட்டாக்கா எல்லாமே 0 தான் சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா அவர் கணக்கு ஒரு அட்டனன்ஸ் கொடுத்துருப்பார். அது வரைக்கும் ஒரு 20% இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் அவர் போனது எல்லாமே பார்த்தோன்னாக்கா சுற்றுப்பயணங்கள் தான். ஆமாங்க, மோடி என்னங்க பண்ணுறாரு? சும்மா பொம்மையாக தான் இருக்கார் பிரைம் மினிஸ்டராக. எல்லாம் நாக்பூரில் நடக்கிறது தான் இங்கே நடக்குது. வேறு என்ன இங்கே இருக்குது சொல்லுங்கள்? நாக்பூரோட கைக்கூலியாக தான் நம்ம பிரதமர் இருக்கார் இந்தியாவில். மக்கள் கரெக்டா தான் பேசியிருக்காங்க. இவங்க கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டோமே, அதை பத்தியும் சொல்லிடுங்க. ஊழலை ஒழிப்போம்னு இப்ப வாய்க்கிழிய பேசுற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் மேல இருக்கிற மோசடி மற்றும் ஊழல் வழக்கு பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டோமே, அதை சொல்றியா? சரி சரி, அதையும் பார்த்துடலாம். மோடி இருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈடியும் வரதில்லை, எந்த ரெய்டும் கிடையாது. ரெய்டெல்லாம் வந்தாக்கா இன்னும் அதிமுக காணாமல் போய் 0 ஆயிருந்திருக்கும். ரெய்டு இல்லாததால இன்ன வரைக்கும் அதிமுக அப்படி. ஏன்னா இப்போ வந்து அவர் எடப்பாடி மூலியமாக அதிமுக கிடையாது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க காலத்தில் இருந்ததால இன்ன வரைக்கும் அதிமுக இருந்துட்டு இருக்கு. இதோ எடப்பாடி வந்து இந்த 10 வருஷம் அவரோட இளமை இந்த இப்போ பார்க்கும்போது 0 ஆகிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரிஞ்சதால் தாங்க மாட்டினார் அவர். அவர் என்னங்க பண்ணார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒரு மத சாயல் மாதிரி தான் நாங்கள் செயல்படுறாரு. அவர் ராஜேந்திர பாலாஜி எது பெரிய ஆள்லாம் இல்லைங்க, ஒரு மினிஸ்டராக இருந்தார். சும்மா அவ்வளோதான், பொம்மை மினிஸ்டர். எடப்பாடியே ஒரு பொம்மை மினிஸ்டராக தான் நாங்கள் இருந்தார். சார், பாஜக பிரச்சாரங்கள் பல இடத்துல மண்ணை கவிக்கிட்டு இருக்கு. ஒரு கூட்டத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாஜக காரங்களே எழுந்து போயிட்டாங்களாமே. ஆமா தம்பி, சிதம்பரத்துல தான் அந்த கூத்து நடந்திருக்கு. நிர்மலா சீதாராமன் டென்ஷனா பேசுற பேச்ச நீயே கேளு. அதே மாதிரி அம்மா தாய்மார்களே, கொஞ்சம் 2 நிமிஷம் உட்காருங்க, முடிச்சிடுறேன். உங்களுக்கு வீட்டுக்கு போனோம் தெரியுது. ஏங்க, நாகப்பட்டினத்துல நடந்த மேட்டர் பத்தி தெரியுமா? பாஜக வேட்பாளர் பிரச்சாரத்தால ஒரு குடும்பத்தோட வீடு 10 எரிஞ்சு நாசமாகி இருக்கு. என்னது, பாஜக காரங்க பிரச்சாரத்துல ஒரு வீடு 10 எரிஞ்சிருக்கா? ஆமாங்க, பாஜக வேட்பாளர் வரும்போது கட்சிக்காரங்க பட்டாசு வெடிச்சிருக்காங்க. அந்த பட்டாசு நெருப்பு பக்கத்துல இருக்க ஒரு கூரை வீட்டு மேல விழுந்து 10 எரிஞ்சிருச்சு. எல்லாமே போச்சுன்னு அந்த குடும்பமே கண்ணீர் விட்டு கதறுது. பாஜக மட்டும் ஆட்சிக்கு வந்தா நாடே கதற வேண்டியதான். அதுக்கெல்லாம் மக்கள் விடமாட்டாங்க தம்பி. சரி தம்பி, கண்ணுக்கு லட்சணமா பொண்ணு வேணும்னு கேக்குறீங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்களே. அதான் சொல்லிட்டேனே சார், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆஹா, மறுபடியும் முதல்ல இருந்தா? சரி விடுங்க, பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? பொண்ணு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை சார், ஆனா என்ன பிடிச்சிருக்கணும். ஆஹா, ரைமிங்கா பேசுறானே. நல்லா பேசுறீங்க சார். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது நிபந்தனை இருக்கா? ஒரே ஒரு நிபந்தனை தான் மேடம், பொண்ணை எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஆஹா ஆஹா, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ஆமா, உங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கீங்க? பெருசா யாரும் இல்ல சார், 2 பொண்டாட்டி 3 பசங்க மட்டும்தான். என்னது, 2 பொண்டாட்டி 3 பசங்களா? ஆமாங்க, 4வது குழந்தை 2வது பொண்டாட்டியோட வயித்துல இருக்கு. வீட்டுல கொஞ்சம் பணம் கஷ்டம், அதான் 3வது ஒரு கல்யாணம் பண்ணி அந்த வரதட்சணை வாங்கி குடும்பத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, இதுல சட்ட பிரச்சனை எதுவும் வராது. ஆஹா, இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்களா? இதுல சட்ட பிரச்சனை இல்லடா, உன்னை உயிரோட விட்டாலே பிரச்சனை தான். அதாக
புறப்பட்டது மகாஜனங்களே.